அடிச்சுட்டு நமக்கு தான் அவமானம். அங்கிள் ரோட்ட பார்த்து போங்க அங்கிள், ரொம்ப தலைய குனியாதீங்க, எங்கயாவது போய் முட்டிக்கிட போறீங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். இப்ப எதுக்கு நீ அந்த ஆள்கிட்டலாம் பேசுறா? என்ன சந்தியா, நான் உங்ககிட்ட பேசுனது உனக்கு பொறாமையா? செருப்பு பிஞ்சிரம்பத்துக்கு உனக்கு. அந்த கிழட்டு பையன் எங்கேயும் முட்டிக்கிட்டு சாவியா, நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதானே, நீ எதுக்கு பேசுறா? வேற நாளைக்கு பல்ல இழிச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசுறேன்னு என்கிட்ட பேச வருவான். இதெல்லாம் நமக்கு தேவையா? ஒழுங்கா வா, சீக்கிரம் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போவோம். சரி சாரி சந்தியா, நான் இனிமே பேச மாட்டேன். நல்ல விளவ காவியா, எஸ்கேப் ஆயிட்டோம். எஸ்கேப்லாம் ஆகல, அங்க பாரு காதல் மன்னனே. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாமே தான். நீங்க ஒன்றும் என் பேரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, வழி விடுங்க அங்கிள். சிஸ்டர் நீங்களாவது அவங்க பேரை சொல்லுங்களேன். யாரை சொன்னா உன்னைய கொன்றுவேன் பத்துக்க, ஒழுங்கா வந்துருப்பேன். ஹலோ மேடம், கொஞ்சம் நில்லுங்க, நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் ப்ளீஸ். எல்லாம் கொஞ்சம் வேகமா போலாம், இருந்தாலும் பின்னாடியே துரத்திட்டு வரான், அசிங்கமா இருக்கு. ஏய் என்ன பார்த்து வர மாட்டீங்களா? இப்படிதான் மோதிர மாதிரி வந்து ஃபீல் ஆகும். இல்ல சரணு, நீ நல்ல வேலை இப்ப வந்து எங்களை காப்பாத்திட்டல. என்னாச்சு, எதுவும் ப்ராப்ளமா? ஆமால, சந்தியா பின்னாடி ஏதோ அந்த ஆளு நிக்காருல, அவரு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராருல 2 நாளா. யார் இந்த பையன்? இந்த பையன் கிட்ட இந்த பிள்ளைகள் 2 பேரும் நின்று பேசிட்டு நிக்குதுவே. நான் வேணா அந்த ஆள்கிட்ட பேசட்டுமா? ஆமால, ஏதாவது சொல்லி நாளும் மிரட்டு. அப்பதான் அந்த ஆளு இனிமே சந்தியா பின்னாடி சுத்தம் பண்ணாரு. அவ ரொம்ப பயப்படுறா. சரி இரு, நான் அந்த ஆள்கிட்ட பேசுறேன். என்ன இந்த பையன் இறங்கி நம்ம கிட்ட வருது? நம்மளை பத்தி தான் அந்த பிள்ளைல எதுவும் போட்டு கொடுத்துருக்குமோ? எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் பாருங்க. என்னைவா குட்டிங்க தம்பி? ஆமா உங்களை தான். எதுக்கு என்னோட ஃப்ரெண்டை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்களா 2 நாளா? இல்ல அது உங்க ஃப்ரெண்டா? அவங்க கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு நினைச்சேன், அதான் அவங்கள ஃபாலோ பண்றேன். அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் அவங்கள என்கிட்ட பேச சொல்லுங்களேன். என்ன விஷயம் சொல்லுங்க, நானே சொல்லிடுறேன். கொஞ்சம் அவங்க கிட்ட பர்சனலா பேசணும், தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. அவங்கள கொஞ்சம் என்கிட்ட பேச சொல்லுங்களேன். இங்க பாருங்க, வயசுல பெரிய மனுஷனாச்சுன்னு நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். பொம்பளை பிள்ளைய நடு ரோட்ல நின்னுக்கிட்டு என்கிட்ட பேச வைன்னு இருக்கிய. இப்படி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? அதுக்கு அசிங்கமா இருக்காது? என்ன தம்பி கோவப்படுறீங்க? நீங்க யார் அந்த பிள்ளைக்கு இப்படி வரைஞ்சு கட்டிட்டு நிக்கிறீங்க? யோ மரியாதையா வாயில சொன்னா கேட்க மாட்டியோ நீ? வாயிலே பொக்குன்னு கொடுத்தேன்னு வையா, வாய் வெத்தல பாக்கு போட்டுக்கிடும். ஒழுங்கா இடத்த காலி பண்ணி சொல்லிட்டேன். இனிமே அந்த பிள்ளை பின்னாடி சுத்துற வேலை வச்சுக்கிட்டா அவ்வளவுதான். நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கிட்டணுமோ? நான் அவ கூட கம்ப்யூட்டர் கிளாஸ்ல படிக்கிற பையன் தான். என்ன இப்போ என்ன பண்ணிருவீரு? இந்த பாரு, உன்னை விட வயசுல மூத்தவன், மரியாதை இல்லாம பேசாத பத்துக்க. அதான் தெரியல, வயசு ஒரு 60 இருக்கணும். எப்பா சும்மா அந்த பிள்ளைகள் முன்னாடி என் மானத்தை வாங்கணும்னு இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு வயசு 35 தான் ஆகுது. யோ உமர் வயசு என்ன, அந்த பிள்ளை வயசு என்ன? உமருக்கு ஊர்ல வேற ஆள் இல்லையா? இனிமே அந்த பிள்ளை பின்னால சுத்துறத பார்த்தேன், கைய காலம் முடிச்சு போட்டுருவேன். ஆமா இப்ப காவியா அந்த பையன் பரவாயில்லவ, எனக்கு சப்போர்ட் பண்ணி எப்படி சண்டை போடுறான் பாரு அந்த ஆளுகிட்ட. இனிமே அந்த ஆளு என் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாருன்னு நினைக்கேன். செம டோஸ் விடுறான். பரவாயில்லையே சந்தியா, சரணை பத்தி எல்லாம் பேசுற. எப்ப பார்த்தாலும் அந்த பையன் வழங்காத பையன் சொல்லிட்டே இருப்ப. இவன் இன்னைக்கு எனக்காண்டி அவன் சப்போர்ட் பண்ணி பேசுறான்லவ, அப்ப அவன் நல்ல பையன் தானே. பர்ற கதை அப்படி போகுதா? சிப்ப இன்னொரு தடவை இந்த ஏரியாவுல உமரை பார்க்க கூடாதாமா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவேன். ஏய் என்ன பயமுறுத்துறியா? நீ பயமுறுத்துனா நான் பயந்துருவேனா? இந்த பூச்சாண்டி கட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத. எங்களுக்கும் எல்லாம் தெரியும். போயா இடத்த காலி பண்ணு. எங்க பாக்கணுமோ அங்க எனக்கும் பாத்துக்கிட்ட தெரியும். நீ என்ன வேணா பண்ணு, அந்த பிள்ளை பின்னாடி மட்டும் சுத்துற வேலை வச்சுக்கிடாதாமா. இன்னொருக்கு அந்த பிள்ளை பின்னாடி சுத்துறது தெரிஞ்சது அப்புறம் இருக்கு உனக்கு ராஸ்கல். சந்தியா இனிமே பயப்படாத, அந்த ஆளு இனிமே உன் பின்னாடி வரமாட்டான். அப்படி ஏதாவது ஃபாலோ பண்ணானா சொல்லு, நான் பாத்துக்கிட்டேன். நான் எங்க ஏரியா பசங்களை வச்சு பேசிக்கிட்டேன். சரி சரண், ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல இருக்கட்டும். 2 பேரும் நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு தானே போறீங்க, பத்திரமா போங்க. தேங்க்ஸ் சரண். நீ கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு வரலையா? எங்க போயிட்டு இருக்க? பக்கத்துல கடைக்கு போயிட்டு இருக்கேன். கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது 2-3 சாமான் வாங்கிட்டு போனோம். அதான் கடையில ஒரு தெரிஞ்ச அண்ணா இருக்காங்க, அவங்க கிட்ட என்னென்ன வேணும் லிஸ்ட் கொடுத்துட்டு வரணும். போகும்போது வாங்கிட்டு போறதுக்கு எங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க. பாரா, அம்மா பிள்ளையா நீ? அம்மா செல்லமோ? ஆமா, எங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா என்ன சொன்னாலும் நான் செய்வேன். சரி நான் போயிட்டு வரேன், நீங்க பத்திரமா போங்க கிளாஸ்க்கு. சரி, சீக்கிரமா வா நீ கிளாஸ்க்கு. சரி. இப்ப காவியா, சரண் ரொம்ப நல்ல பையன் தான் போல இருக்குப்ப. நான் தான் இவ்வளவு நாளா இவன் கெட்ட பையன் நினைச்சிட்டேன். ஆஹா, என்ன ஆஹா? கிளாஸுக்கு நேரம் ஆகுதுட்டி, வாடி வேகமா. இப்ப காவியா, ரோட்ல நடந்த விஷயம் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிருப்ப சரண்கிட்ட. வேற எல்லாரும் என்னன்னு கேட்பாவே, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரியா, அவனை பார்த்து சொல்லிரு கொஞ்சம் கிளாஸ்க்கு வந்ததும். ஏன் நீயே சொல்லு. முன்னாடி தானே அந்த பையன் கெட்ட பையன் பேச மாட்டா, இனிமே பேசு, அப்ப சொல்லு. எனக்கு பேச ஒரு மாதிரி இருக்குவே திடீர்னு. நீயே சொல்லிரு, கிளாஸ்ல எந்த பிள்ளைகள்ட்டையும் சொல்ல வேண்டான்னு. சரி சரி வா, இனிமே உள்ள போலாம். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல. மீனே சால 10 மீன் 70 ரூபாய். ஏ மீன்கார பொம்பளை, கொஞ்சம் நெல்லு பொம்பளை. மீனு சால மீன் 10 மீன் 70 ரூபாய். ஏ மீன்கார பொம்பளை கொஞ்சம் நில்லு. ஏ பொம்பளை, எவ்வளவு வேகமா போறிய? பின்னாடியே ஓடியாரன்ல. எங்க தெருவுல சத்தம் கேட்ட உடனே வெளியே வார, நீங்கள காணோம். இப்படி ஓட்டமா ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன நீ மீன் வித்துக்கிடுவியே? சத்தம்
எல்லா வேலையும் செஞ்சுட்டு பொறுமையா வெளியே வந்தியானா வேற நான் பக்கத்து தெருவுக்கு தான் போக முடியும். நீங்க வாங்குவீன்னு உங்க வீட்டு வாசல்லே நிக்க முடியுமா? 2-3 மணிக்குள்ள எல்லா இடத்துக்கும் போய் வித்தாதான் மீன் வில்லுபடும். அதுக்கப்புறம் யாரு வாங்குவா? சோறு கறி எல்லாம் ஆக்கி முடிச்சிருவிய. வேற பக்கத்து ஊருக்காவது போய் விற்காண்டாமா அவ்வளவு மீனையும்? இவ்வளவு நேரம் மீனை தேடிட்டு தான் கறி விற்காம இருக்கு. இன்னும் இப்பதான் வாரீங்களோ? ஆமாம்மா, மீன் 10 மீன் 70 ரூபாமா. என்னக்கா இப்படி சொல்லிட்டியே? 10 மீன் 70 ரூபாயா? ஆமாம்மா, மீன் ஏழை விடுற இடத்துல எல்லாம் விலை அதிகமாகி போச்சு. எல்லாம் ஏழை அதிகமான ரேட்டுக்கு தான் விடியானுவேன். உமாவும் மீன் வாங்க வந்தியோ? ஆமாக்கா, மீன் வாங்கலான்னு எங்க தெருவுல இருந்தே துரத்திட்டு ஓடியாரே. சரி சீக்கிரம் வாங்குங்கம்மா, பார்த்து நேராவது நான் பக்கத்து ஊருக்கு வர போனோம். இருங்க இருங்க, விலையை கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்க, அப்பதானே மீன் வாங்க முடியும். எல்லாருக்கும் ஒரே விலைதாம்மா, 70 ரூபா. 10 மீன் எடுத்தா 70 ரூபா, அவ்வளவுதான். இதுல என்னம்மா குறைச்சி கூட்டின்னு சொல்ல வேண்டியிருக்கு? எல்லாருக்கும் நியாயமாதாம்மா நான் விலை சொல்லுவேன். சாலை முன்னாடி 10 ரூபாய்க்கு 10ன்னு வாங்கின காலம் போய் இப்ப இப்படி ஆகி போய் கிடக்கு. எங்கம்மா விலைவாசிலாம் ஏறி போச்சு. அதோட அதுவா இதையும் ஏற்றி விட்டுறியாவ. வேற நாமளும் அதே ரேட்டுக்கு தானே வாங்கி கொண்டு விற்க முடியும். நட்டத்துக்கு கொண்டு விற்க முடியுமா சொல்லுங்க? போட்டுக்கு போறவன்ட்ட கேட்டா பெட்ரோல் பொடியும் டீசல் பொடியும் தங்கி கிடந்து எல்லாம் செய்யும் அப்படின்னு அவனு ஒரு கதையை சொல்லுவான். ஏலம் விடுற இடத்துல அது ஒரு ஏலம் ஒரு பாட்டுக்கு போவோம். அப்படி இப்படியுமான்னு வாங்கிட்டு வந்து மிச்ச மீதியை தான் ஊருக்குள்ள விற்க வேண்டியிருக்கு. சரி சரி, அந்த கதையெல்லாம் இருக்கட்டும். சங்கரா இல்லையா? திருக்க மீன் இல்லையா? முட்டி மீன் ஒண்ணுமே இல்லையா? உனக்கு இதெல்லாம் வேணும்னா நீ மீன் ஏலம் விடுவாவில் அந்த இடத்துக்கே போய் வாங்கு போ. நான் சாலை மீன் மட்டும் தானே சொல்லிட்டு வரேன். வேணும்னா வாங்கி, இல்லைன்னா கிளம்புமா. நேரத்தை வீணடிக்காத. சரி சரி, ரொம்ப கோவப்படாதீங்க. வாங்குறோம் வாங்குறோம். மீனெல்லாம் நல்ல மீனா இல்ல உளுமுன பழைய மீனா? எம்மா, உனக்கு வாங்க விருப்பம் இருந்தா வாங்கி, இல்லைன்னா இடத்த காலிப்படுமா. சும்மா என்னைய சோதிக்காத. யாராவது பழைய மீனை கொண்டு வந்து இப்படி விற்பாவலாமா? வேற நாளை பின்ன எல்லாரும் வாங்குவாங்களா என்கிட்ட? தொழில சுத்த வேணும். நல்ல புது மீனா இன்னைக்கு பிடிச்ச மீனா கொண்டு வந்திருக்கேன். இந்த அக்காட்ட கேட்டு பாரு. இந்த அக்கா என்கிட்ட தான் வாங்குவோம் எப்பயும். நல்ல மீனா இருக்கும் எப்பயும். சொல்லுங்க அக்கா இவளுக்கு. உமா, இந்த அக்காட்ட எப்பயும் நல்ல மீனா தான் இருக்கும். உமா நல்ல மீனா தான் கொண்டு வருவாவ. அவியலே இல்லாட்டினா சொல்லிடுவாவ, இன்னைக்கு இந்த மீன் கொஞ்சம் சரியில்லை பத்துக்க அப்படின்னு சொல்லிடுவாவ. நல்ல மீன் தான் உமா, இதுல வாங்கு. எப்பயும் ஒரு அண்ணன் பைக்ல கொண்டு வருவா பார்த்துக்கிடுங்க. நான் அவியக்கிட்டே வாங்குவேனா. அதான் அவரு கொஞ்சம் எனக்கு பார்த்து வராமையே நல்லா போடுவாரு மீன் நிறையா. அவரு தான் வருவாருன்னு பார்த்தேன், அவரை காணவே காணோம். இல்ல முன்னாடியே போயிட்டாரா என்னன்னு தெரியல. அதான் சரி, மீன் இல்லைன்னா என் வீட்டுல என் தம்பி வேற வந்திருக்கானா, அவன் சாப்பிடவே மாட்டான். அதான் பார்த்தேன். இப்போ அந்த ஆள் வருவான், அந்த ஆள்கிட்டே வாங்கு. சரி சரி உமா, நீ கோவப்படாம இதுலயே மீனை வாங்கு, நல்லாதான் இருக்கும். உன் தம்பி வேற வந்திருக்கான்னு சொல்றால, கூட 10 ரூபாய்க்கு வாங்கு. மீன் விலை தான் அதிகமா சொல்லுது இந்த பொம்பளை. இந்த பாருமா, எந்த வியாபாரி வந்தாலும் இன்னைக்கு மீன் விலை அதிகமா தான் சொல்லுவான் என்னை விட. ஒழுங்கா இதுலயே வாங்கினா வாங்கு, இல்லைன்னா கிளம்பு சொல்லிட்டேன். மழை வேற அப்பப்போ பொசுக்கிட்டு கிடக்குன்னு கடற்குள்ள போவே எல்லாம் பயந்து போய் கிடக்குவே. நியூஸ்லயும் மழை வரும்னு போட்டிருக்கிறதுனால அதனால மீன் இவ்வளவுதான் ரேட்டு. அப்படி இப்படிதான் இருக்கும். வாங்கினா வாங்கு. நல்ல வேலை மீன்காரக்கா அந்த தெருவில் தான் நின்றுருக்காவ. எங்க மீன்காரக்கா போயிட்டு அவ்வளோன்னு பார்த்தேன். மீன் எவ்வளவுக்கா? இந்த பொம்பளை 10 மீன் 70 ரூபான்னு சொல்லுது சரசு. ஏ அப்பா, அவ்வளவா? ஒரு 40 ரூபான்னா வாங்கலாம். இப்படி சொன்னா என்ன நீ வாங்க? லட்சுமி அக்காவும் அந்த பொம்பளைக்கு சால்ரா அடிச்சுக்கிட்டு அப்படியே ஆமா ஜாமி போடுது. அதுவும் கொஞ்சம் குறைச்சி கட்டுச்சுன்னு வைங்களாம். நம்மளும் கொஞ்சம் குறைச்சி பேசினா அந்த பொம்பளை தந்துட்டு போவோம். அது வாங்கு வாங்குன்னு சொல்லிக்கிட்டு லட்சுமி நிற்குதுன்னு அடிச்சுக்கிட்டு. அவைய அப்படிலாம் இங்க மாட்டாவ. எப்பயும் இந்த பழக்கப்பட்ட பொம்பளை எல்லாம், அதனால எப்படி குறைச்சி கேட்கன்னு நினைச்சு முடிச்சுட்டு நிற்பாவ. பழக்கப்பட்ட பொம்பளைட்ட தானே அடிச்சு பேசி கம்மி பண்ணி வாங்கலாம். அதுவும் வாயை திறந்து கம்மி பண்ணி கேட்டதானே நம்மளும் கேட்டா சரின்னு குறைச்சி தந்துட்டு போவோம் அந்த பொம்பளை. இது வாங்கு வாங்கு, 100 ரூபாய்க்கு வாங்கு, 150 ரூபாய்க்கு வாங்குன்னு சொல்லிக்கிட்டு நிற்குது. இந்த 10 மீன் எந்த மூளைக்கு காணும் சொல்லு? 10 சாலையும் 70 ரூபாயா? மனசாட்சியே இல்லாம சொல்லுது இந்த பொம்பளை. ஐயே, என் மாமியார் வேற மீன் குழம்பு இல்லைன்னா திங்காது. அதுக்காண்டி தான் ஓடி வந்தேன். நாங்கள் கூட பழைய குழம்பு கிளம்பு ஏதாவது கடந்துச்சுன்னா ஊற்றி தின்னுட்டு கம்முன்னு கடந்துருவோம். நீங்களாவது கொஞ்சம் குறைச்சி கிளங்கக்கோ, வாங்கிட்டு போவோம். சீக்கிரம் கறியாக்குவோம், நேராகுது. சரி இரு, கேட்டு பாக்கே தரதான் பாப்பா. இந்த பொம்பளை, இந்த மீன்கார பொம்பளை வேற எதுனாலும் மூஞ்சில் அடிச்சாப்புல தான் பேசும். கொஞ்சம் கேட்க பயமா தான் இருக்கு. என்னம்மா, வாங்குறீங்களா இல்லையா? 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கியா? இல்லைன்னா நான் கிளம்புறேன். நான் பக்கத்து ஊருக்கு போற வேற போனோம். ஏக்கோ, அந்த 10 மீனையும் 50 ரூபாய்க்கு தருவீங்களா? என்ன 50 ரூபாய்க்குலாம் கட்டுப்படி ஆகாதுமா. சரி, அப்போ ஒரு 40 ரூபாய்க்கு தாரியலா? 40 ரூபாய்க்கா? இந்த மீன் கூடயே மோப்ப முடிச்சுட்டு போ. 40 ரூபாய் தந்துட்டு நீலாம் மீன் கறி ஆக்கி தின்னு விடுவியாக்கோ? என்ன ரொம்ப ஓவரா பேசுறியே? நாங்க என்ன மீன் கடை வாங்கி திங்க இழத்து தான் கிடக்குமோ வைக்கத்து? வேற என்ன மீன் 10 ரூபாய்க்கு தரியா, 30 ரூபாய்க்கு தரியா, 40 ரூபாய்க்கு தரியான்னு கேட்டுட்டு இருக்கா? நான் விலை 70 ரூபாய் சொல்லிட்டு இருக்கேன். எக்கோ, மீன்காரங்கிட்ட மீன் எல்லாரும் குறைச்சி கேட்டுதான் வாங்குவாவ. அதே மாதிரி தான் அந்த பிள்ளையும் கேட்டுச்சு. அதுக்குன்னு இப்படியா பேசுவியே? அதுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா குறைச்சி கேட்கலாம். இப்படி 30-40 ரூபாய்க்கு போனா நான் என்ன விற்கிறது? உன் மீன் வேண்டாம் நீ வேண்டான்னு கிளம்பிட்டே இருப்பேன் பத்துக்க. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். நீ மீன் வாங்கலன்னா அங்கே ஒன்று யாரோ உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கல. உமா, கோவப்படாத உமா. வீட்டுக்கு வேற உங்க தம்பி வந்திருக்கான்னு சொன்னா மீனாக்கி கொஞ்சம் கறியாக்கி கொடு.
இப்படி குறைச்சிக்கிட்டு போனா என்ன கறியாக்குவா சொல்லு. இனிமே நேரம் வேற ஆகுது. இனிமே யாரும் வரவும் மாட்டாவ மீன்காரு. ஒரு 10 ரூபாயாவது குறைக்க சொல்லுங்கக்கோ. அப்படி குறைச்சா தானே மீன் வாங்க மனம் வரும். ஆமாக்கா, ஒரு 10 ரூபா குறைங்கக்கோ. ஒரு 60 ரூபாய்க்கு கொடுங்க 10 மீனையும். எப்பயும் நான் உங்ககிட்ட தானே வாங்குறேன், என்ன நம்பி அந்த பிள்ளைக்கும் கொடுங்க. சரி லட்சுமி, வா மூஞ்சி காண்டி பாக்கேன். மூஞ்சி காண்டி பார்த்தேன், முதுகு காண்டி பார்த்தேன்னுகிட்டு கருவாச்சி. ஏக்கோ, உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு 40 ரூபா தரணும்ல, இப்போ ஒரு 60 ரூபா சேர்த்துக்கிடுங்கக்கா. 100 ரூபாயை நான் அப்புறம் தாரேன். சரி லட்சுமி. சரி உமா சரசு, மீனை வாங்கிட்டு சீக்கிரம் கறியாக்குங்க போங்க, நேரம் ஆகுதுல்ல. நானும் போய் கறி வைக்கிறேன். சரிக்கா, போயிட்டு வாங்க. ஏக்கா, கூட 2 மீன் வைக்க முடியல. கூட 2 மீன் எடுத்துக்க, கிளம்பு வச்சுக்கிறோம். இந்தாங்கக்கா காசு. உமா, நேராவது கறி வைக்கணும், நானும் கிளம்புறேன். சரி சரி. இந்த பொம்பளை நல்ல ஆள் பார்த்து கொடுக்கா மீன். இவளுக்கு மட்டும் 2 மீன் எக்ஸ்ட்ரா போட்டுட்டா. என்னம்மா, மீன் எடுத்ததுக்கு காசை கொடு, நான் கிளம்புவேன்ல. இன்னும் 10 மீன் கொடுங்க. 10 மீனா சும்மாவா? ஆமா ஆமா, நீ சும்மா அப்படியே கொடுத்து கிழிச்சிருவ பாரு. காசுக்கு தான். இன்னும் 10 மீன்